இப்ப தஞ்சாவூர்ல ஒரு கோயில் இருக்கு. ராஜராஜ சோழன் கட்டின கோயில். அந்த கோயில்ல இருக்கிற சாமிக்கு பேர் என்ன? பெருவுடையார். அதுதான் ராஜராஜன் வச்ச பேரு. பெருவுடையார். பாப்பா வச்ச பேர் என்ன? பிரகதீஸ்வரர். நம்ம அதை பெருவுடையார்னு கூப்பிடுறோமா, பிரகதீஸ்வரன் கூப்பிடுறோமா? பெருவுடையார்னு கூப்பிடுறவன் யாரு? பிரகதீஸ்வரன் கூப்பிடுறவன் யாரு? இப்ப மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லப்பட்டாலும் கூட அது மீனாட்சி சொக்கநாதர் கோவில். இப்ப அவரை சொக்கநாதர்னும் கூப்பிடலாம், சுந்தரேஸ்வரர்னும் கூப்பிடலாம். சொக்கநாதர்னு கூப்பிடுறவன் யாரு? சுந்தரேசன் கூப்பிடுறவன் யாரு? அழகர் கோயில்ல இருக்கிறவரை பெருமாள்னு கூப்பிடுறவன் யாரு? விஷ்ணுன்னு கூப்பிடுறவன் யாரு? அழகர்னு கூப்பிடுறவன் யாரு? ஒரு இடத்துக்கு 1000 பேர் இருக்கிறத உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த மலையில தர்கா இருக்கா இல்லையா? தர்கா இருக்கு. அந்த தர்காவை சிக்கந்தர் தர்கான்னு சொல்றோம். அந்த பேரை 4 பேர் சிக்கந்தர் தர்கான்னு கூப்பிட்டா உனக்கு என்னடா கேடுன்னு தானே கேட்கணும். அந்த மலை என்ன பெயரால் அழைக்கப்பட்டால் என்ன? இது வடக்கில் செய்து வந்த அரசியல். வடக்குல என்ன பண்ணாங்க? அலகாபாத் அப்படின்னு இருக்கு. அதை என்ன பண்ணாங்க? பிரயாக்ராஜ் அப்படின்னு பேர் மாத்துறாங்க. இப்ப டெல்லி என்ன பண்ணுவ? இந்திரபிரஸ்தான் பேர் மாத்துவியா? அப்ப இந்தியாவை நீ எப்படி பேர் வைப்ப? இந்தியான்ற பேரே இல்லையே, பாரதம்னு பேர் வைப்பியா? பாரதமும் இல்லையே. இது சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, விஜயநகர பேரரசு, இஸ்லாமிய பேரரசு, ஹர்ஷவர்தன் பேரரசு, அசோக பேரரசு. இதுல எந்த பேரை நீ டிஃபைன் பண்ண போற? இதுல எது பழமையான பேருன்னு நீ டிஃபைன் பண்ண போற? அது ஆதாரபூர்வமா வைக்க போறியா, அல்லது உன்னுடைய அறிவின் அடிப்படையில வைக்க போறியா, அல்லது உன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில வைக்க போறியா? இப்ப இந்த கேள்வி எதுக்கு? இப்ப இதெல்லாம் லாஜிக்கான கேள்வியா? இப்ப ஒண்ணும் இல்ல, ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லுவோம். ரிப்பேர் பண்றது அப்படின்னா என்ன? பழுது நீக்கிறது அப்படின்றது தானே. அப்போ ஒரு விஷயத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்க்கலாம். ஒரு விஷயத்துல பிரச்சனையே இல்லை அப்படின்னா அதை ஏன் தீர்க்கணும்னு நான் கேட்கிறேன். மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மலையில காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கா? இருக்குல்ல. அதை காசி விஸ்வநாதர் மலைன்னு கூப்பிடலாமா கூடாது? அப்படி கூப்பிட்டா நீங்க பிரச்சனை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? உனக்கு பிரச்சனை திருப்பரங்குன்றம்ன்ற பேரை சிக்கந்தர் மலைன்னு மாத்துறாங்கன்றதா, அல்லது அந்த மலையை 4 பேர் சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடுறதுல உனக்கு பிரச்சனையா?